வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாழை இலையில குக் பண்ண ஃபிஷ் மசாலா. ஃபர்ஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியா சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணுங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியா சாப் பண்ண இஞ்சி. நல்லா இதை வறுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள் நீளமா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது 2 தக்காளி குட்டி குட்டியா சாப் பண்ணது. தக்காளி நல்லா வேகணும். ஸோ க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். இதோ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். திக்கான தேங்காய் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. இதோ நல்லா குக் ஆயிருச்சு, நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா பார்ட் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்துதான் நம்ம மீனை ஃப்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 முட்டையோட வெள்ளைக்கரு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா ரெடி. அடுத்ததான் மீனை மேரினேட் பண்ண போறோம். நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வாவல் மீன். நீங்க எந்த டைப் ஆஃப் மீன்னாலும் யூஸ் பண்ணலாம். மசாலா நல்லா தடவியாச்சு. இதுக்கு மேல நான் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட போறேன். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் மசாலால ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். ஸோ ஊற விடலாம். மீன் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்ததா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போறோம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுங்க.
நம்ம ஃபிஷ் ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம வாழை இலையை ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஹீட் பண்ணிங்கன்னா இது கிளியாமல் இருக்கும். ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா பக்கமும் நல்லா சூடு ஏறிச்சுனாலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கிளியாது. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா கொஞ்சமாக இதில் எடுத்துக்கலாம். ஒரு லேயர் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணதும் அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை வைங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற மீன் பெருசுங்கிறதுனால இந்த வாழையில எங்களுக்கு கொஞ்சம் பத்தலை. ஸோ பெரிய சைஸ் வாழையில யூஸ் பண்ணிக்கோங்க, கட்டிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். ரெண்டு சைடும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதுக்குள்ள அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா ஃபிஷ்ல இறங்கியிருக்கும். இதோ நம்மளோட பனானா ஃபிஷ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப 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 நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.